நம்ம தளபதியே சொல்லியிருப்பார்ல நம்ம நண்பர் அஜித் மாதிரி அப்படின்னு. கில்லியா மங்காத்தாவா? வாக்குல அப்படியே தலை அஜித் நடந்து வந்தாலே தேட்டர் பிளாஸ்ட். கத்தி படம் பார்த்திருக்கல நீ? வரலாறு பார்த்திருக்கியா? பக்கத்துல அந்த அருவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் டாப் 10 films of தல vs தளபதி பார்க்கலாமா? நான் ரேட் பண்றேன், இவங்க கேட்பாங்க. இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்காண்டி யாரும் நீ கூப்பிட்டு தலையை பத்தி இப்படி பேசுறோம், தலைவரை பத்தி இப்படி பேசுறேன்ட்டு யாரும் தனியா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போட்டு நொத்திடாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். கில்லியா மங்காத்தாவா? என்ன ஸ்டார்டிங்கே இப்படியா? கில்லி மங்காத்தாவா? கில்லியா மங்கா எப்படி சொல்றது? கில்லியுமே ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளேல விறுவிறுன்னு போடுறதுதான். மங்காத்தாவும் அப்படிதான், ஸ்கிரீன் பிளேல விறுவிறுன்னு போடுறதுதான். பிஜிஎம்ஐஸ் பார்த்தாலும் இவனும் தெரிச்சிருப்பாரு, இதுல வித்யாசாகரும் தெரிச்சிருப்பாரு. கில்லியா மங்காத்தாவான்னு கேட்டா நான் அதிக வாட்டி பார்த்த படம் கில்லி தான். அதனால கில்லி, எனக்கு கில்லி தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் துப்பாக்கியா பில்லாவா? ரைட்டு, இதுவும் நல்லா அடி வாங்கி கொடுக்குற மாதிரி கேள்வியாச்சே. துப்பாக்கியா பில்லாவா? ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. நான் இப்ப நோட் பண்ணுங்க. துப்பாக்கியும் ஒரு ஃபயரியான ஸ்கிரீன் பிளே, பில்லா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனா ஒரு நல்ல படம். இதுல எனக்கு துப்பாக்கியா பில்லாவான்னு கேட்டா பில்லா. பில்லா ஏன்னா பில்லா யுவன் பிஜிஎம், அந்த பிஜிஎம்க்கு அப்படியே வாக்குல அப்படியே தலை அஜித் நடந்து வந்தாலே தேட்டர் பிளாஸ்ட். துப்பாக்கியும் பிளாஸ்ட் தான், இல்லைன்னு வரல. ஆனா தலை வாக்கிங், அந்த பிஜிஎம் பிளாஸ்ட். நம்ம தளபதியே சொல்லியிருப்பார்ல நம்ம நண்பர் அஜித் மாதிரி அப்படின்னு. பில்லா படம் பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கத்தியா வரலாறா? கத்தி வரலாறு. இதுக்கு ஆன்சர் கண்ணை மூடிட்டு சொல்றேன், கத்தி. அந்த படம் நீ கத்தி படம் பார்த்திருக்கல? நீ வரலாறு பார்த்திருக்கியா? வரலாறு நான் பார்த்ததில்ல. அதனால தெரியல. அந்த அப்பா ரோலுக்கு என்ன நடிக்கணுமோ அந்த இதை கொடுத்திருப்பாரு. அந்த வில்லன் ரோல்லாம் செம்மையா போயிருப்பாரு. வரலாறுனா ஒரு அந்த செம்பட்ட மண்டை வச்சு என்ன செய்யா அப்படின்னு வந்து பேசுறாரு. சிட்டிசனா அது கத்தில நம்ம தளபதி என்ன பண்ணானா காயினை சுண்டு விட்டுட்டு ஒவ்வொருத்தர சதக் சதக் சதக்குன்னு வெட்டுவாரு, கொல்லுவாரு. அதை விட்டு ஹைலைட் அந்த படத்துல என்ன தெரியுமா? அந்த ஜீவானந்தத்தை வில்லன் அப்படியே பிடிச்சு வச்சிருப்பான். அப்போ அப்படியே அந்த அந்த தண்ணி போற டேங்க்ல இருந்து அப்படியே ரைஸ் ஆகி வருவாப்புல பாரு. அப்படியே கருப்பா அப்படின்னு கருப்பு உள்ள அவரோட ஒவ்வொரு ஸ்டைலுமே சூப்பரா இருக்கும். சரி, எனக்கு கத்தி தான். எனக்கு வரலாறு. நெக்ஸ்ட் மெர்சல் வீரம். மெர்சல் வீரம் எனக்கு வீரமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். மெர்சலும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால மெர்சல் தான் எனக்கு பிடிக்கும். இதுல நான் மெர்சலே சூஸ் பண்ணிக்கிறேன். தளபதி 3 கேரக்டர்ல இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே, பொங்கல் தீபாவளி எதுவா இருந்தாலுமே நம்ம மெர்சல் படத்தோட ஆலம் போறா தமிழ்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அது இல்லாத, அதை ஸ்டேட்டஸ் வைக்காத எந்த பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது. எப்பவுமே இப்ப நம்ம தளபதி சிஎம் அந்த சிங்கப்படை அந்த இது அறிவிச்சாங்களா, அப்போ கூட ஆலப்புறம் தமிழா பாட்டு வந்துச்சு. அப்போ பாட்டுல சொன்னத இப்போ நிஜத்திலே நிரூபிச்சிட்டாரு. ஆலப்புறம் தமிழன். சர்க்கார் வேதாளம். சர்க்கார் வேதாளம் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், எனக்கு சர்க்கார் தான் பிடிக்கும். ஒரு எப்படி சொல்றது, சர்க்கார்ன்ற படம் மூலியமா அவரு என்ன சொல்ல வாரன்றத சொல்லிட்டாரு. கடைசி அந்த ஒரு அக்காவை அந்த கையில இப்படி தூக்கி வச்சுட்டு புத்தம் புதிய தமிழ்நாடு பிறக்கும் அப்படின்னு கத்துவாரு பாரு, கூஸ் பம்ஸா இருக்கும். அவரு சர்க்கார் படத்துல நடிக்கும் போகும்போது யாருக்கெல்லாம் தெரியாது அவர் இப்ப சிஎம் ஆவாருன்னு. அது ஒரு சர்க்கார்னா இப்போ ஒரு புத்தம் புதிய சர்க்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிறந்திருக்குன்னா தளபதி உள்ள இருக்குது. மாஸ்டர் என்னை அறிந்தால். எனக்கு மாஸ்டர்ல எனக்கு எப்படி சொல்றது, தளபதி கேரக்டரை விட பவானி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னை அறிந்தால தலை கேரக்டரை விட அருள் விஜய் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு படத்துலயுமே ஹீரோ தவிர வில்லன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மாஸ்டரா என்ன அறிந்தாலான்னு கேட்டா மாஸ்டர்
மாஸ்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன இருந்தால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அருண் விஜய். அந்த படம் ரிலீஸ்ல ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர்ல வச்சு அழுவாரு தெரியுமா, எமோஷனல் ஆயிட்டேன். இப்போ வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயுமே அவர் ஏறி சொல்லுவார். அதை எனக்கு அந்த சீனே எனக்கு எமோஷனலா இருக்கும். அந்த டைம் எனக்கு ரொம்ப எமோஷனல். அதை பாக்குறப்ப எனக்கே மோட்டிவேஷன்லாம் இருக்கும். அப்படி இருக்காரு அருண் விஜய் சார் அப்படின்னு. ஏன்னா இப்போ மாஸ்டரை சூஸ் பண்ண தெரியுமா, ஏன்னா எனக்கு அந்த எப்படி சொல்றது, என்ன இருந்தால் விஜய் ஆண்டனியோட நம்மளுக்கு மாஸ்டர் பவானி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் அந்த செவுத்துல குத்துறது, கையில பவர் வர்றது, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால எனக்கு மாஸ்டர் தான். லியோ விஸ்வாசம். லியோ விஸ்வாசமான்னு கேட்டா லியோ தான். லியோ வேற ஸ்டாண்டர்ட். தமிழ் சினிமாலேயே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லியோ தான் இருக்கு. வேற என்ன படம் இருக்கு? நிறைய படம் இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா உண்மையிலே லியோ ஸ்டாண்டர்ட் வேற, விஸ்வாசம் ஸ்டாண்டர்ட் வேற. விஸ்வாசம் ஒரு ப்ராப்பர் தமிழ் சினிமா என்டர்டைனர், ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா லியோ அப்படி கிடையாது. அது நம்ம தமிழ் சினிமாவோட அந்த மாதிரி. நம்ம தளபதி விஜய் சாரோட ஆக்டிங் இருக்கு தெரியும்ல, கடைசி லியோவை பார்க்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு படத்து மூலியமா அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாரோ இப்ப சிஎம் ஆகி அவர் எல்லாத்தையுமே பண்றாரு. அது எப்படி சொல்றது, அவரை சிஎம்ஏ ஆக மாட்டாரு, அவரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப அவர் எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா. சினிமாலே அதே மாதிரிதான், அவர் மேல வந்துக்க மாட்டாரு, அவ்வளவுதான். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு மலேசியால தம்பிச்சு போயிட்டு மலேசியாவே. அதனால லியோ விசுவாசம் கேட்ட லியோ தான். போக்கிரி பில்லா 2 வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாப்பான மூவி தான். அதனால எனக்கு போக்கிரி தான். ஏன்னா போக்கிரி தளபதியோட ரைஸ். அது தளபதி அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போன படமே போக்கிரி தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குட் பேட் அக்லி. நீ பொறுத்தவரை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குட் பேட் அக்லி ரெண்டுமே சேமான மூவி தான். ஒரு விதத்துல எனக்கு நிறைய இடத்துல அது டிராபேக் இருந்துச்சு ரெண்டு படத்துலயுமே. குட் பேட் அக்லி தான் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு கோட்ல தளபதிக்கு இருந்த மாசை விட குட் பேட் அக்லில தலைக்கு இருந்த மாசம் அதிகம். தியேட்டர்ல நான் போய் ரெண்டு படமே பார்த்தேன். ரெண்டு படத்துல பார்த்ததுல எனக்கு வைபு எப்படி சொல்றது, 2 நாளைக்கு அடங்காம இருந்தது குட் பேட் அக்லிக்கு தான். ஆனா அந்த வைப் இருக்குல்ல, நம்ம ஜிவி பிரகாஷ் நெருப்பூட்டு பியானோ வச்சிருக்காரு. அதுல எப்படி சொல்றது, தலை வாக்குக்கு பில்லா மங்காத்தா வேதாளம் அப்புறம் தலை வாக்குக்கு பீஜியம் போட்டு தெறிக்க விட்டது எனக்கு தெரிஞ்ச குட் பேட் அக்லில தான். சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தலைய பேக் டு ஃபார்ம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வலிமை பிகில் தான். எப்படி சொல்றது, டைரக்டர்ஸ்ல யாரை பிடிக்கும்னு கேட்க எனக்கு அட்லி தான் பிடிக்கும். அட்லியோட டைரக்ஷன் பிகில்ல பெர்ஃபெக்டா இருக்கும். தளபதி ஆக்டிங்கும் நல்லா இருக்கும், நயன்தாரா ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். உமன்ஸுக்குலாம் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்து, உண்மையை சொல்ல போனா அது உமன்ஸுக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி மென்ஸுக்கும் நிறைய கனெக்ட் ஆச்சு. இதை விட பெருசு தளபதி அட்லி 2 பேருக்கும் நடுவில் பெரியபாய் ஒரு சம்பவம் பண்ணாரு பிகில்ல. செம்ம பீஜம், எல்லாமே பாட்டு பீஜம் எல்லாமே திறச்சிட்டாரு. அதே மீறி இப்ப வர தளபதிக்கு நின்று பேசுற ஒரே கேரக்டர் ராயப்பன் தான். ராயப்பன் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அப்படியே வண்டியை விடு அந்த மாதிரிதான். இப்போ வரைக்கும் அவர் சிஎம் ஆன பருவம் அவருக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணாலும் ராயப்பன் கேரக்டர் தான். ரிசல்ட் பாத்தீங்கன்னா தளபதி வின்ஸ். இது சொல்ல வேணும், தளபதி தான் வின்ஸ். இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காம நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா. மாமே